நாம வச்சிருக்கிறது 4 பிரீடு தான் வச்சிருக்கோம். கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை. நம்ம 3000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறோம். சரி, குவாலிட்டி பொறுத்து ரேட்டுங்க. நீங்க நாய் வளர்க்கணும்னு முடிவு பண்ணீங்கனாலே நீங்க ரோட்ல இருக்கிற நாய் எடுத்து வளர்த்தாலே மிகப்பெரிய சிறப்பு. வால்லையுமே இந்த முடிச்சு தெரியணும். லைட்டா இந்த வளவளையா இருக்கு பாருங்க. ஆமா ஆமா. இந்த வளைஞ்சு இந்த தெரியணும். தெரிஞ்சு இந்த கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை எல்லாம் வந்து காங்கிரீட் டைல்ஸ் இல்லைன்னா கால் பெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். நம்ம அன்பானோட ஃபார்ம் தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சுங்க. கரெக்டான ஒரு 1.5 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்திருக்கும். ஸோ ஃபார்மில் நிறைய டாக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டியாக பார்த்துருப்போம், நிறுத்துறேன்னு சொல்லியிருப்போம். இது எல்லாமே 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அன்பு அண்ணாவோட நாட்டு நாய் பண்ணையை பற்றி ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட அன்பண்ணா தான் இருக்காரு. அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா. ஐயா வணக்கம். ரொம்ப நாளாச்சு பார்த்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. சூப்பராண்ணா. நம்ம பண்ண எங்க இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. ஐயா, நம்ம அன்பு நாட்டு நாய் பண்ணைன்னு சொல்லி கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்துல வச்சிருக்கோங்க. வச்சிருக்கீங்க. காலையில 9 to 10 1 மணி நேரம் ஃபார்ம் விசிட்டர்ஸ் டைம். ஓகேங்கண்ணா. ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் லீவ்ல இருக்காது. அந்த டைம்ல இருக்கும். எப்ப வேணாலும் வந்து பாத்துக்கலாம். குட்டி வாங்கணுங்கிறதுல வந்து பார்த்துட்டும் போகலாம். சூப்பர்ண்ணா. சரி, இப்போ நம்ம பண்ணை ஒரு விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்துக்கலாம். ஆனா நம்ம பண்ணைக்கு எப்போ வந்தாலுமே வந்து நேட்டிவ் பிரீட்ஸ் தான் வச்சிருப்பீங்கன்னு சொல்லி எல்லாம். ஆமா ஆமா. இப்போ என்னென்ன நேட்டிவ் பிரீட்ஸ் இருக்கு? நம்ம நேட்டிவ் பிரீட்னா தமிழ்நாட்டு பிரீட்லயே வந்து 40-50 வெரைட்டிஸ் இருக்குதுங்க. அதுல நிறைய அலுமின் விளிம்பல் இருக்கு. ஓகேங்க. நாம வச்சிருக்கிறது 4 பிரீடு தான் வச்சிருக்கோம். கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை. அதுல கன்னி, சிப்பிப்பாறைங்கிறது 2 ஒண்ணுதான். ஆமாங்க. கலர் மட்டும் தான் வேற. அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மொத்தம் 3 பிரீடு தான் சொல்ல போனோம். இந்த 3 பிரீட்ல 56 நாய் வச்சிருக்கோங்க. 56 நாய். ஆமா. இனச்சேர்க்கைக்கு மட்டும் 12 நாய் வச்சிருக்கோம். ஓ சரி சரி. வெளியில இருந்து வரவங்களுக்கு இனச்சேர்க்கை பண்ணி கொடுக்குறோம். நம்மளுக்கு இனச்சேர்க்கைக்கு 12 மேல் வச்சிருக்கோங்க. சரிங்க. 44 ஃபீமேல் வச்சிருக்கோம். ஓகேங்கண்ணா. இப்போ ஆக்சுவலி இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ்ல நமக்கு தெரியறது வந்து நாய் வந்து கடிச்சிடுது, இந்த மாதிரி அக்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது எல்லாமே ஃபாரின் பிரீட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. இப்போ நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ் அண்ட் இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்கண்ணா? ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வச்சிருக்கிற நாயை பெருமையா பேசுறதுக்கு நம்ம தயார் இல்லைங்க. நாம வந்து முதல்ல ரோட்ல இருக்கிற நாயை நம்மளோட பூர்வீகமான நம்மளுக்கு சொந்தமான நாட்டு நாய் 40 வெரைட்டிஸ்க்கு மேல இருக்குன்னு சொன்னால அதுல ஒரு நாய் தான் அந்த ரோட்ல சுத்திட்டு இருக்கிற நாயும். சரி சரி. அதுக்கு இந்தியன் பரியாடாயும்பாங்க, நாட்டு நாயும்பாங்க, ரோட்டு நாயும்பாங்க, சுரி நாயும்பாங்க, எல்லா விதமா ஆளுக்கு ஒரு பேரை வச்சு கூப்பிடுவாங்க. அந்த நாய்களை எல்லாருமே எடுத்து வளர்க்கணும். இப்படி எடுத்து வளர்த்தாலே முதல்ல நம்ம அந்த நாய்களோட பிரீடிங்கை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்ப ஒரு கன்னி, சிப்பிப்பாறையோ இல்ல வெளிநாட்டு நாய்களோ ஏதாவது ரோட்ல சுத்திட்டு இருக்குதுங்களா, நீங்க பாத்துருக்க முடியாது. அப்ப அந்த பிரீடிங் அந்த மாதிரி ஆகுறது இல்லையே. அதனால இந்த ரோட் நாய்களை நீங்க வெளியே விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அதுகளே வந்து சின்ன வயசுலயே வளர்றதுக்கு முன்னாடியே பிரீடிங் ஆயிருது. இந்த பிரீடிங் ஆன நாயை 10 குட்டி போட்டுச்சுன்னா 2 குட்டி நோய் வாய்ப்பட்டு இறக்குது, 2 குட்டி ஆக்சிடென்ட் ஆகி குட்டியில இறந்து போயிருது. ஒரு சில நாய்கள் வந்து ஆக்சிடென்ட்ல ஆளுகளுக்கு கை கால் உடஞ்சி இறந்து போற சூழ்நிலையில உருவாயிருது. அப்ப முதல் முறையா நீங்க நாய் வளர்க்கணும்னு முடிவு பண்ணீங்கனாலே நீங்க ரோட்ல இருக்கிற நாய் எடுத்து வளர்த்தாலே மிகப்பெரிய சிறப்பு. நீங்க 2வதா தமிழ்நாட்டு பிரீடுக்கு வாங்க. கன்னியோ, சிப்பிப்பாறையோ, ராஜபாளையமோ, கோம்பையோ வளர்த்துங்க. அதுக்கப்புறம் 3வதா இல்ல இதை விட எனக்கு ஸ்பெஷலா வேணும், நல்ல முடியோட வேணும், நல்ல பல்கா வேணும் அப்படின்னா இந்தியன் பிரீட் நிறைய இருக்கு. முதுல் கவுண்டு, ராம்பூர் கவுண்டு, ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியே இந்தியன் பிரீட் இருக்கு. இல்ல ரொம்ப நல்லா பல்கா பெரிய பிரீடா வேணும் அப்படின்னா புள்ளி கூட்டா இருக்குது. இந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜ் அப்படி போங்க. அதை விட்டு எடுத்த உடனே நீங்க வெளிநாட்டுல இருந்து நாய்களை தான் வளர்த்துவேன் அப்படின்னு சொல்லி வளர்த்துனீங்கன்னா அந்த நாய்க்கு முதல்ல இந்த நாட்டுல வந்து இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகாது. அது முதல்ல இயற்கையா இருக்குமா, அதுகளுக்கு நோய் வாய்ப்படும். அந்த ஊர் கிளைமேட் வேற, இந்த ஊர் கிளைமேட் வேற, ஸ்கின் ப்ராப்ளம் வரும். இங்கத்த சாப்பாடு அதுகளுக்கு பிடிக்காது, கேரக்டர் பிடிக்காது. அப்ப அந்த மாதிரி நாய்களை வச்சு இங்க வச்சிருந்தீங்கன்னா அது மன உளைச்சல்ல தான் இருக்கும். சுதந்திரமா இருக்காதுல்ல. உங்களை கொண்டு அமெரிக்கால வச்சு நீங்க என்னதான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டாலும் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இருப்பீங்களா இல்ல அங்க இருந்தா தான் நல்லா இருப்பீங்களா? நீங்களே சொல்லுங்க. அந்த மாதிரிதான் நாய்களும். அதனாலதான் இந்த கடிக்கிற பிரச்சனைகள்லாம் இப்ப வருது. ஆனா ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க, ரோட்ல இருக்கிற டாக் எடுத்து. ஆனா உங்க பிசினஸ் பாதிக்காதா? ஐயா, நம்ம பிசினஸ்க்காக இதை பண்ணலீங்களா, எல்லாத்தையும் நாட்டு நாய்க்கு போய் சேரணுங்கிறதா நம்மளோட விருப்பம். ஒரு காலத்துல கன்னி, சிப்பிப்பாறைன்னா காசு பண்ண இருக்கிறவங்க தான் வளர்த்தணும், இவங்க தான் வளர்த்தணுங்கிற மாதிரி இருந்தது. அதையெல்லாம் இல்லாம 3000 ரூபாயில இருந்து நம்ம குட்டி கொடுக்க ஆரம்பிச்சது நாம தான்.
இனச்சேர்க்கைக்கு வர்றவங்க 3 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட போர்டிங் சார்ஜ் வாங்குறது இல்ல, ஹேண்ட்லர் ஃபீஸ் வாங்குறது இல்ல, குட்டியில ஒரு குட்டி மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரிலாம் நம்ம பண்றோம்ல. ஆமா. அப்ப நம்ம என்னதுக்குன்னா எல்லாருமே தமிழ்நாடு பிரீடை வளர்க்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை பண்றோம். வருமானத்துக்காக பண்ற மாதிரி இருந்ததுன்னா நிறைய வெளிநாட்டு நாய்கள் இருக்குது 50,000 1 லட்சத்துக்கு விற்கிறது. அந்த நாயை வாங்கி நம்ம வளர்த்தி வித்துட்டு போயிருவோமே. எதுக்கு தமிழ்நாட்டு பிரீடை வளர்த்துறோம்? நம்ம இந்த தமிழ்நாட்டு இனத்தை காப்பாற்றணும், நாய் பிரீடுகளை காப்பாற்றணும், எல்லாத்துமே தமிழ்நாட்டு நாய்களை வளர்க்கணும். அது ஸ்பெஷலா ரோட்ல இருக்கிற நாய் வளர்க்கணும். 2ஆம் கட்டமா தான் நீங்க கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பைக்கு வாங்கங்கிற நான் எல்லாத்தையும். சரி சரிங்கண்ணா. ஆனா இவனா இது சாய். ஓகேண்ணா. நல்ல ஹைட்டான மேல்லண்ணா. ஆமாங்க, இது 33 இன்ச்சு இருக்குங்க உயரம். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ ஸ்டட்டு எந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்கண்ணா? ஐயா 3 நாளைக்கு முன்னாடி நம்ம கிட்ட அந்த நாய் இனச்சேர்க்கைக்கு வந்துருச்சுங்க, ஹீட்டுக்கு வந்துருச்சு, பருவத்துக்கு வந்துருச்சு, மேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஹேண்ட்லர் பீஸ் 2000 இருந்து வாங்குறாங்க 5000 வரைக்கும். வாங்குறதில்ல. போர்டிங் சார்ஜ் ஒரு நாளைக்கு 500 ரூபாயில 1500 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. அது நம்ம வாங்குறது இல்ல. 3 நாள்ல இருந்து 5 நாள் நாமளே போர்டிங் வச்சு மேட் பண்ணி கொடுத்துருவோம். அது போக 5 குட்டிக்கு உள்ள போட்டா ஒரு குட்டி, 5 குட்டிக்கு மேலன்னா 2 குட்டிம்பாங்க. எத்தனை குட்டி போட்டாலும் நம்ம ஒரே ஒரு குட்டி மட்டும் தான் செலக்ட் பண்ணி எடுப்போம். சரி சரிங்க. அது போக அந்த நாயை வந்து மேட்டிங் பண்ணதுல இருந்து குட்டி போடுற வரைக்கும் மெயின்டைன் பண்றது எல்லாமே நம்மளே சொல்லி கொடுப்போம். போட்ட குட்டிகளை நாமளே வித்து கொடுப்போம். எல்லாமே பண்ணிடுவோம். இப்போ ஒரு கேஷ் மீட்டிங் மட்டும் தான் அப்படி சொல்றீங்களா? எல்லா நாய்க்குமே அப்படி. எல்லாத்துலயும் 3 மேல் வச்சிருக்கோம். கண்ணில 3, சிப்பிப்பாறையில 3, ராஜபாளையத்துல 5, கோம்பையில 3 மேல் வச்சிருக்கோம். எல்லாமே சர்டிபிகேட்டோட வச்சிருக்கோம். சர்டிபிகேட் இருக்கிற நாய்க்கு மேட் பண்ணி தரோம், இல்லாத நாய்க்கு மேட் பண்ணி தரோம். ஓகே ஓகே. கேஷ் மீட்டிங்னா 15,000 ரூபாய்க்கு மேட் பண்ணுவேன், 20,000 ரூபாய்க்கு மேட் பண்ணுவோம்பாங்க. வெறும் 5,000 ரூபாய்க்கு மேட் பண்ணுவோம் நம்ம. அது போக ரத்த பரிசோதனையும் எடுத்து கொடுத்துருவோம். அதுக்கு உண்டான சார்ஜ் டாக்டருக்கு கொடுக்கணும். ஓகே ஓகே. அவ்வளவுதான். வேற என்ன வேணாலும் உங்களுக்கு பண்ணி தந்துருவோம். தமிழ்நாட்டு பிரீட்ல இந்த கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பையில A to Z எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, டாக்ஸை பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து ஏதா இருக்குங்களாண்ணா? கருத்து, வெளிநாட்டு நாய்களை நீங்க வாங்கிட்டு வந்து இங்க வளர்த்துனீங்கன்னா அது இந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகாது. அதுகளுக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுக்கணும். அதுக்கு மருத்துவ செலவு ஜாஸ்தியா இருக்கும். இது 10 வருஷத்துல இருந்து 15 வருஷம் இருக்கும். லைஃப் டைம் கம்மியா இருக்கும். எல்லா நாய்க்கும் சொல்ல முடியாது, ஒரு சில நாய்களுக்கு. அப்ப தமிழ்நாட்டு பிரீடே வாங்கி வளர்த்த வேண்டியதானே. வெளிநாட்டு நாய்களை வாங்கி வளர்க்கறதுக்கு தானே தடை பண்றாங்க. ஆமா, இதுக்கு மட்டும் இல்லையே, வெளிநாட்டு கார்கள் இருந்து வெளிநாட்டு பொருட்கள் இருந்து நிறைய விஷயத்துல மக்களுக்கு தேவைங்கிறனால, நல்லது நடக்கணுங்கிறனால தான் தடை பண்றாங்க. ஆமா, அவங்க வேணும்னு ஒண்ணு பண்றது இல்லையே, ஒரு நல்ல விஷயத்துக்கு தடை பண்றது இல்லையே. அப்ப தமிழ்நாட்டு பிரீடவே எடுத்து வளர்க்கலாமே. ரோட்ல இருக்கிற நாயையும் ஃபர்ஸ்ட் எடுத்து வளர்க்கலாமே. நீங்க செகண்ட் ஆப்ஷனா நீங்க தமிழ்நாட்டு பிரீடுக்கு வாங்க, தேர்ட் ஆப்ஷனா நீங்க வாங்க இந்தியன் பிரீடுக்கு, அதுக்கப்புறம் போங்க வெளிநாட்டுக்கு. இங்க இருக்கு எத்தனையோ பிரீடுகள் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு ஏன் வெளிநாட்டு பிரீடுல என்ன ஸ்பெஷலா இருக்கு? நம்ம நாய்கள் இல்லாத ஸ்பெஷல் என்ன இருக்குது அதை சொல்லுங்க முதல்ல. சும்மா பக்கத்து வீட்டுக்காரன் ஆடிக்கார் வாங்கிக்கிறான், நாமளும் வாங்கக்கூடாது. நம்மளோட தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும். கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. அதாவது இதுக்கு ஈக்குவலா வந்து வேற எந்த பிரீடுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்குல்லண்ணா. ஓகே ஓகேண்ணா. 10 மாச குட்டிங்களா? 35 கிலோல இருந்து 40 கிலோ இருக்கு. பெட்ட குறுக்கு நாய். இதனோட குட்டியெல்லாம் கொடுத்துட்டோம். ஓகேண்ணா. ஆனா இதுலயும் வந்து நீங்களும் உங்களுக்கு வேணும்ன்ற குட்டி நிறுத்தி தான் வச்சிருக்கீங்க. எனக்கு இருக்கிறதுல ஸ்பெஷல் எல்லாம் நான் நிறுத்தி வச்சிருப்பேன். அடுத்தடுத்து நாமளும் ஒன்னு அப்டேட் பண்ணிட்டே போகணும்ல, அதுக்காக. பழைய லைனேஜ் அந்த பேச்சஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ரெட்டை குறுக்குங்கிறது இதுதான். கை காலில் எவ்வளவு போன் ஹெவியா இருக்குன்னு பாருங்க. ஓகே ஓகே. இந்த சைஸ்ல நீங்க ஃபீமேல் ரெட்டை குறுக்கு இவ்வளவு டார்க் ப்ரௌன் கலர்ல மண்டை பாருங்க, ஒரு கையகலத்துக்கு இந்த மண்டை, இந்த மாதிரி கோம்பை ஃபீமேல் நீங்க பார்க்கவே முடியாது. கோம்பை இதெல்லாம் கோம்பை இதெல்லாம் நம்ம பழைய லைனேஜுங்க. ஓகே ஓகே. இந்த லைனேஜ் 30 வருஷமா நாம வச்சுக்கிறோம். அதுக்கான போட்டோ எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். சரி சரி. ஆனா பாக்க கிட்டத்தட்ட ராட்வீலர் மாதிரி இருக்கு. ராட்வீலர் சைஸ்ல கோம்பை இருக்கு. அதான் ரெட்டை குறுக்குங்கிறது. சரி சரி. இப்ப ஃபீமேல் இந்த மாதிரினா மேல் இது எப்படி இருக்கும்? மேல் இதே அளவுக்கு இருக்கணும். அப்பதான் நல்லா ஹெவி போனா வரும். ஓகே. ரெட்டை குறுக்கோட ஜம்முன்னு வருங்க. அதுக்கு தகுந்த மெயில போடணும். ஓகே. நம்ம கிட்ட இருக்கிற மெயிலே தான் போடணுங்கிறல. நம்மளை மாதிரி ஸ்பெஷலா ஒருத்தர் மெயில் வச்சிருந்தா எந்த ஈகோவும் பார்க்காம அவங்ககிட்ட போய் நம்ம மேட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு குட்டி கொடுக்கணும். அப்பதான் இந்த இடத்தை டெவலப் பண்ண முடியும். கண்டிப்பா. என்றதை நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன், அடுத்தவங்க பிரீடை நம்ம மேட் பண்ண மாட்டோம்னா அது பெருசா டெவலப் பண்ண முடியாது. நம்ம இந்த பிரீடை வந்து டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறத இலக்கே தவிர இதை வச்சு நம்ம பேர் வாங்கணும், பணம் சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு பிரீடை எல்லாரும் வளர்க்கணும். அப்படி வளர்த்தாலே உங்களுக்கு மேக்சிமம் பிரச்சனையும் முடிஞ்சிடும், நிறைய நோய் நொடி வராது, எல்லாம் இருக்கும். ஆனா இவங்க என்ன குட்டிங்கன்னா? ஐயா இது சிப்பி பாருங்க. ஓகே ஓகே. சிப்பி பாறையில ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குட்டி. இது 10,000 ரூபாய்க்கு கொடுத்தோம். ஆண் குட்டி 10,000, பெண் குட்டி 7,000 ரூபாய்க்கு கொடுத்தோம். ஓகேங்களா. வெளியில வாங்கினா 15,000 ரூபாய் வரும். நம்ம 3,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறோம். சரி. குவாலிட்டி பொறுத்து ரேட்டுங்க.
ஓகேங்க. இது கலர்னா இது கரம்ப கலருங்க. கரம்ப கலருங்க. ஆமா, பெருசானதான் எனக்கு கலர் ஸ்டாண்டர்ட் தெரியும். சரி சரி. குட்டியில் இப்படி இருக்கும், போக போக லைட் கலரா மாறினாலும் மாறும். மாறலாம். நல்லா இருக்குங்கண்ணா குட்டி. இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் எது வரைக்கும் கொடுப்போம்? இந்தியா பூரா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். இந்தியா பூரா கூட. ஆமா. ஓ சரிங்கண்ணா சரிங்க. இது 2 கோம்ப குட்டிங்க. சரி. இந்த குட்டி வெறும் 5000 ரூபா. ஓகே. இந்த குட்டி வெறும் 3500 ரூபா. ஓகேங்க. இந்த ரேட்டுக்கு கோம்பே யாருனாலையும் கொடுக்க முடியாது. எவ்வளோ? ஆனா 3000 ரூபாயில இருந்து 30000 ரூபாய் வரைக்கும் நம்ம கோம்ப குட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க. குவாலிட்டி, கலர் மார்க்கிங், ஓகே. போன் டென்சிட்டி, ம். மசில் அனாட்டமி இதெல்லாம் பொறுத்து ரேட்டு. எவ்வளோ நாள் ஆச்சுங்கண்ணா? இதுக்கு 2.5 மாசம் ஆச்சு. இதுக்கு 33 நாள் ஆச்சு. ஓகே அண்ணா. இப்போ வீடியோ பார்க்குறவங்க கேட்குற பெரும்பான்மையான மக்கள் கேட்குற கேள்வி ஒரு கேள்வி என்னன்னா, இந்த நாய்க்கு சாப்பாடு போட்டாலும் இப்படிதான் வருமா, இல்ல சாப்பாடு நம்ம போடுறதுலாம் கட்டி தான் இது இப்படி இருக்குங்களா? கன்னி சிப்பிப்பாறைய 1 வயசுக்கு மேல நீங்க தங்கத்தையே அரைச்சு ஊத்தினாலும் இப்படித்தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஆமா, கோம்ப ராஜபாளையம் வேணா எப்பவுமே கொழு கொழுன்னு நம்மளால வச்சிருக்கலாம். ஓகேங்க. சரி, சாப்பிடாத போடாதாங்காட்டிக்கெல்லாம் இல்ல, இதோட உடல் அமைப்பே இப்படிதான். இது வந்து ஹண்டிங் டாக்ங்க. ஓகேங்க. இந்த வேட்டைக்கு போற மாதிரி இருக்கணும்ல, ரொம்ப ஃபேட்டா ஒபிசிட்டியா இருந்ததுன்னா வேட்டைக்குலாம் போக முடியாது, பாடி வெயிட் ஜாஸ்தியா இருக்க கூடாதுல. அதனால எப்பவுமே வந்து இடுப்பெலும்பு இப்படி 2 தெரியணும், முதுகுல நல்லா முதுகெலும்பு, இந்த ஸ்பைனல் கார்டு எலும்பு ஒரு 3 எலும்பு நல்லா முடிச்சா தெரியணும், வால்லையுமே இந்த முடிச்சு தெரியணும். லைட்டா இந்த வளவளையா இருக்கு பாருங்க. ஆமா ஆமா. இந்த வளைஞ்சு இந்த தெரியணும். தெரிஞ்சு இந்த வயிறு உள்ள போய் அப்படி சப்புன்னு ஒட்டி இருக்கணும், நெஞ்சு நல்லா கீழே இறங்கி இருக்கணும். இதுதான் சுத்தமான கன்னி சிப்பி பாறை. அப்பதான் அவனால ஓட முடியும். ஹண்டிங் ஒரு விவசாயிகளுக்கு வந்து அனிமல்ஸ் ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா அது துரத்தி விடுறதுக்கு எல்லாத்துக்குமே இவனுக்கு தான் நம்ம யூஸ் ஆகுறது. ஆமாங்க, அந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ நம்ம வீடியோல நம்ம காட்டுற இடம் இருக்குல்ல, ஆமா, எப்பவுமே தரை வந்துட்டு நம்ம வந்து நார்மல் தரையா இருக்கு, இதுல வந்து நாய் படுத்துருக்காங்க, நாய்க்கு உடம்புல வந்து இதாகுது, நம்ம கொடுமைப்படுத்துறோம் அப்படிலாம் சொல்லி கமெண்ட்ல பார்த்தேன். அது வந்து வெளிநாட்டு நாய்களுக்கு தான் வந்து அது ஏசி தேவை, சிமெண்ட் தர தேவை, பெட்டு தலகாணி எல்லாம் தேவைங்க. இவனெல்லாம் காட்டுல இருக்கிற வேட்டைக்காரனுங்க. வேட்டைக்காரனை கொண்டே மாடலிங் பண்ணீங்கன்னா அதுதான் அவனுக்கு சிரமமா இருக்கும். அவனுங்களை பாட்டு இயற்கையா அங்க பாருங்க மண்ணிலே விடணும். இவ்வளவு செலவு பண்ணிக்கிற நம்ம இந்த செலவுல வந்து நம்ம இதுக்கு காங்கிரீட் இதெல்லாம் போட தெரியாதுங்களா? இந்த கன்னி சிப்பி பாறை ராஜபாளையம் கோம்பை எல்லாம் வந்து காங்கிரீட் டைல்ஸ் எல்லாம் இருந்தா கால் பெண்டாகிற சான்ஸ் இருக்கு. அவனு அங்கங்க பாருங்க குழி தோண்டி இருக்கானு பாருங்க, இயற்கையா குழி தோண்டி குழிக்குள்ள போய் படுத்துக்குவானுங்க. நீங்க டைல்ஸ் போட்டுனா எப்படி போய் குழி தோண்டி படுத்துட்டு இருப்பானுங்க? கண்டிப்பா கஷ்டம் தான். ஒரு வெயில் நேரம் வெளியில வந்து படுத்துட்டு இருப்பானு, குளிர் நேரம் குழிக்குள்ள போய் படுத்துட்டு இருப்பானுங்க. அப்ப அவனுக்கு இயற்கையா விடணும்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக அன்பு அண்ணாவோட ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸும் பார்த்துருப்பீங்க. எல்லா டாக்ஸும் சொல்கிறது நேட்டிவ் பிட்ஸ் மட்டும் தாங்க. ஒருவேளை அண்ணாக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார்ம் விசிட் பண்ணாலும் நீங்கள் விசிட் பண்ணலாம். விசிட்டிங் ஹவர்ஸ்னு சொல்கிறாரு, என்ன ஹவர்ஸ்? காலையில் 9:30 to 10:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் ஃபார்ம் ஓப்பனில் இருக்கும். ஓகே, குட்டி வாங்குறவங்க, மேட் பண்ணுறவங்க, ஃபார்மை பார்த்துட்டு போகிறவங்க எல்லாருமே அந்த டைமில் வாங்க. வந்துட்டு அரசு விடுமுறையில் இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை இருக்காது. ஓகே, ஸோ சொன்ன டைமில் நீங்கள் ஃபார்ம் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை ஸ்டட் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு சந்திக்கலாம். until then, bye bye, thank you.